அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி திங்கள் கிழமை, வளர்பிறை 12/2/2024, திருதியை திதி மாலை 5:44 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:56 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் மதியம் 2:56 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். கும்பத்தில் சனி பகவானுடன் சந்திரன். மீனத்தில் ராகு. மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? காட்டு மூலிகை சேகரிக்க, கடன் தீர்க்க, வாஸ்துப்படி வீட்டை சீரமைக்க, சிற்ப சாஸ்திரம் பயில, அதர்வண வேதம் அறிந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நம்மால் முடியாது. ஆனால் எல்லோரிடமும் சந்தோஷமாக பேசி பழக முடியும் தானே? ஆமாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிடித்தவங்க பிடிக்காதவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, பணம் உள்ளவங்க இல்லாதவங்க, எந்தவித வேறுபாடும் பார்க்காம யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு பேசி பழகக்கூடிய மனிதாபிமானிகள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. 3 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக பாடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தது. அதெல்லாம் இப்போ நீங்கள் பாடி பார்ப்பீங்க, பாடி காட்டுவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய டைமுங்க. இது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருந்த, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த உணவுப் பொருளை சாப்பிட்டு பார்ப்பீங்க. பரவாயில்ல, மனசுக்குள்ளார ஒரு திருப்தியும் வர ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் சுப செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதா, புதுசாக இப்போ வாங்க போகிற கடனை எப்போ நாம் சரி பண்ணுறது, இந்த மாதிரி யோசனைகளும் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் இன்னைக்கு கேட்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன புது சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பிரார்த்தனை என்பது கடவுள் மனசை நாம் மாற்றுவதல்ல, கடவுள் நம் மனதை மாற்றுவதற்கு நாம் ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய முயற்சி தான். ஆமாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தினந்தோறும் சில நிமிடங்களாவது பிரார்த்தனைகளில் உட்காரக்கூடியவங்க, யோகா தியானம் செய்யக்கூடியவங்க, உலக நட்புக்காகவும் உலக க்ஷேமத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்ய இருக்கிறாரு. மதியத்துக்கு பிறகு பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால காலையில் கொஞ்சம் கரடு முரடாக பேசுவீங்க, சில நேரங்களில் கோபப்படுவீங்க. ஆனால் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் நம்ம அங்கே இங்கே வேலைக்கு சேர்ந்து அலைஞ்சதெல்லாம் போதும், நாமே ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிப்போம், சின்னதாக முதலீடு போட்டு ஆரம்பிப்போம், பெருசாக கடனை வாங்கி அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இன்றைய தினத்தில் புது தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வர தொடங்குவாங்க. உத்தியோகஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பதவி உயர்வு, சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருக்குது, உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கும் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெறுப்பு, மனக்கசப்பு இவ்விரண்டையும் உன்மீது ஏற்றாதே. நீ நினைப்பதை விட அது மிகவும் பாரமானது. ஆமாங்க, அதனால தாங்க சிலர் பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வெறுப்பை பெருசாக காட்டிக்க மாட்டீங்க. சிலர் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்தாலும் கூட மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அந்த மனசில் அதை பெருசாக நீங்கள் வச்சிக்கவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட சில நல்ல பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. சாதகமான வீடுகள்லையும் சந்திரன் இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, என்ன இப்படி ஆயிட்டாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் ஏதாவது அவங்கள குத்தங்குறை சொல்லாமல் இருந்தால் அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பக்கம் செலவுகள் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணவரவு எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. திடீர் பயணங்களும் உண்டு. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப அழகாக இருக்குங்க, லாபகரமாக இருக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு திடீர் லாபத்தையும் பார்க்கலாங்க. பழைய பாக்கியிலும் இன்றைய தினத்தில் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் ஒரு சில விஷயங்களை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, சேர்ப்பது கடினம், செலவழிப்பது எளிது.
பணம் மட்டுமல்ல, அடுத்தவங்க மனசில் நாம் நல்லவங்களாக இடம் பிடிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம்தாங்க. அதனால தாங்க பணத்தை விட அதிகமாக நீங்கள் நட்புக்கு முக்கியம் தரக்கூடியவங்களாக இருப்பீங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட நம்ம பக்கத்தில் எத்தனை பேர் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும் நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே அலைச்சல் தான், எங்கே போனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, எதை தொட்டாலும் இழுபறியாக இருக்குதுன்னு கலங்கி போய் நின்னீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அந்த கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நிம்மதி அதிகரிக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சிடுசிடுப்பு அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒன்று பேச ஆரம்பித்தா அது சண்டையில் போய் முடிஞ்சது இல்லைங்களா? அந்த நிலைமை இன்றைய தினத்தில் மாறி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைய தினம் கடகடன்னு எல்லா வேலைகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும், ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. தனியாக நின்று ஒரு ஊருக்கே நிழல் தரக்கூடிய மரமும் உண்டு. தனியன் என்று ஒருபோதும் கவலைப்படாதே. உலகம் விரும்பி படிப்பதெல்லாம் தனிமனித சரித்திரங்களைத்தான். ஆமாங்க, அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தனியாக நின்று பெருசாக சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் நடந்துன்னு இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:56 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மதியம் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக மகம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கணுங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:56 எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்னைக்கு பரவாயில்லைங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. முன் கோபத்தை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. கோபமே படக்கூடாதுன்னு நினச்சிட்டு முடிவோட காலையில் எழுந்து வெளியில் போனால் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சில தஸ்தாவேஜுகளில் கையெழுத்து இன்றைக்கி போட வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடலாம். ஏதாவது புது கான்ட்ராக்டில் ஏதாவது கையெழுத்து போடுறது அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். சந்திராஷ்டமத்தை இன்றைக்கி போட்டோம்னா அது அந்த தொழிலோ அல்லது அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே நிறைவேறாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் எல்லாமே இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் பரவாயில்ல, ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நிதானமாக பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பிள்ளைங்க விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று எப்போது கவலைப்படவில்லையோ அப்போதிருந்தே வெற்றிக்கான படிகளில் நாம் ஏற ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போகலாம். நமக்கே கைக்கு மேலே வேலை கிடக்குது, ஏன் அவங்கள பற்றிலாம் நாம் பேசிக்கிட்டு அப்படின்னு தானுண்டு தன் வேலையுண்டு என்று தனிப்பாதையில்
பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் இடத்துல 3 பேரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே நிறைவேற ஆரம்பிக்குங்க. யோகாதிபதி சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகனுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கு ஜாதகம் பொருத்தமெல்லாம் பார்த்து ஜாதகம் தேடின்னு இருக்கீங்க. நல்ல மணமகள் ஜாதகம், பெண் ஜாதகம் ஒத்து வர்ற மாதிரி இன்றைக்கி அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் அவ்வப்போது பாசமும் பந்தமும் அதிகமாகி கொண்டே போகுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வருங்காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வம்ச வழிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வியாபாரம் பண்ணணும், அல்லது பெருசாக ஏதாவது முதலீடு பண்ணணும், அல்லது ஏதாவது சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான முயற்சிகளில் ஒரு சிலதெல்லாம் இன்றைக்கி பலிதமாகும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறுமா அப்படின்னு நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் நாம் எடுக்கிற முடிவில் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆமாங்க, முடிவு எடுக்கிறது தாங்க முக்கியமான விஷயம். அந்த முடிவெடுப்பதில் முடிசூடா மன்னர்களாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு நீங்கள் பேசுவீங்க. மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் சாந்தமாக சிரித்த முகத்தோட இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி 2 நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்குது. ஒன்று கொஞ்சம் சுமார், அதுக்கு அடுத்து ரொம்ப சூப்பர். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானும் ராகுவும் இருக்காங்க. குரு பகவான் நேருக்கு நேராக பார்க்கறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற வழியெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ எதை நினச்சுமே நீங்கள் சங்கடப்படுறதில்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் நாம் தயார் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. வந்து கொண்டு தான் இருக்கீங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு பணவரவும் உண்டுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னைய பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரங்க காலையில் கொஞ்சம் நீங்கள் கோவப்படுவீங்க. மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காலங்கள் சிலரை மறக்கச் செய்துவிடும். ஆனால் சிலரின் அன்போ காலத்தையும் மீறி மனதிலே எக்காலமும் நிறைந்து நிற்கும். ஆமாங்க, உண்மையான அன்பு எங்கே இருக்குது, உண்மையான பாசம் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அந்த உண்மையான அன்பு பாசம் இருந்தால் அந்த இடத்தில் அடிமையாக இருப்பதற்கு ஆசைப்படுபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. தடாலடியாக முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க.
கடுமையாக உழைச்சின்னு இருக்கீங்க, ஓய்வெடுக்க மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் அந்த வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினத்தில் பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிட்டு அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள், ஆபரணங்கள், அதே மாதிரி சமையலறை சாதனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள், மொபைல், அது மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக அந்த வண்டியை மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கேன். பார்க்கலாம் இப்போ எந்த கார் வாங்கலான்னு, எது அதிகமாக கிலோமீட்டர் தருதுன்னு பார்க்கலான்னு இன்றைய தினம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான முயற்சிகள்லையும் இறங்குவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு லாபமும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நாம் மட்டும் இப்படி ஓடி ஓடி உழைச்சின்னு இருக்கோம். இதே வேலையில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சிரிச்சிட்டு அழகாக இருக்காங்க. அதே மாதிரி பெருசாக அலட்டிக்காமல் வேலையை பார்க்குறாங்க சிம்பிளாக. ஆனால் நாம் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் நாம் தான் சுமக்க வேண்டியதாக இருக்குது. சமூகத்தின் மீது அக்கறை நம்ம இருக்கிறதுனால தான் இது மாதிரி நாம் சிரமப்படுறோம். நம்ம மனசையும் மாற்றிக்க முடியலையேன்னு சில நேரங்கள் நினைத்து ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி நெருக்கம் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ஒரு மாதிரி தான் இருக்கும், மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, ஒரு சொல் கவிதை என்றால் அது அம்மா, ஒரு சொல்லில் ஒரு சாதனை என்றால் அது அப்பா. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க பெற்றவங்களை மதிப்பீங்க. அதே மாதிரி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நம்மளை உலகுக்கு அறிமுகப்படுத்தினவங்க அவங்க தான். அரிச்சுவடி நமக்கு சொல்லி தந்தவங்களும் அவங்க தான். பிஹெச்டி பண்ணாலும் கூட அவங்க சொன்ன அரிச்சுவடி அறிவுரை தான் நமக்கு எல்லா காலத்திலையும் உதவிகரமாக இருக்குன்னு பெற்றவர்களை மற்றவர்களைப் போல நினைக்காமல் உற்றவர்களாகவும் உயிர்க்கு தெய்வங்களாகவும் நினைத்து எப்பொழுதும் உயர்வாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு மட்டும் ஏன் சிலதெல்லாம் சரியாக வரமாட்டேங்குது, எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் நாம் தான் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கோங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதெல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இது எங்கே நடக்க போகுதுன்னு நினைக்கிற போது அது நடந்துருங்க. அந்த மாதிரி சில மாற்றங்கள் இப்போ கொஞ்சம் நிகழ்ந்துட்டு இருக்குங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகம் உட்கார்ந்து இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணும். ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்காக படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்கு போகிறதுக்காக வேறு மொழியை கற்றுக்கிறதுக்கு, புது மொழி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறையா தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில புது விஷயங்களை இப்போ நீங்கள் படிக்க தொடங்குவீங்க. கண்ணை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் படிக்கும்போது கொஞ்சம் கண்ணு உறுத்துது உங்களுக்கு, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் சுப செய்திகளும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் உண்டுங்க. ஒவ்வொரு நாளும் பலவிதமான சாகசங்களும் பலவிதமான சாட்சிகளும் கற்றுத்தரப்படுகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க தினந்தோறும் எப்பொழுதும் நீங்கள் தயாராக இருந்து கொண்டே இருப்பீங்க. இன்றைக்கி எது நடக்குமோ, நாளைக்கு எது நடக்குமோ, எது நடந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தைரியசாலிகளாக
வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் உங்கள் ராசியிலேயே 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு, புதன், சுக்கிரன், செவ்வாய்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. யாருமே உங்களை மதிக்கலை, யாருமே உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்கள் எப்பொழுதுமே உயர்ந்தவங்க தான், உயர்வான சிந்தனைகள் உள்ளவர்கள் தான். உங்களுக்கு தெரியாதா, பணம் இருந்தால் இந்த உலகம் எப்படி பேசும், பணம் இல்லைன்னா எப்படியெல்லாம் பழி வாங்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்காத விஷயம் ஏதாவது இருக்குதா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ஆனாலும் சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகும். எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. வியாபாரத்தில் புது திட்டங்கள் இன்னைக்கு மனசுக்குள்ளார தீட்டுவீங்க. புது திட்டங்கள் இன்னைக்கு நிறைவேறும், லாபம் வரும். உத்தியோகத்தில் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், உங்கள் கடமையை நீங்கள் சரியாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சின்ன சின்ன சலசலப்பு சரியாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எனக்கொரு பிரச்சனை என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கொரு சவால் என்று சொல்லி பாருங்கள், வாழ்க்கை எளிதாகிவிடும். ஆமாங்க, இப்பெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல ஆரம்பித்தா 10 பிரச்சனை 12 பிரச்சனையை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால்தான் பிரச்சனைன்னு பார்க்காம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் எனக்கு ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை சவாலாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு சவாலையும் சரி செய்து சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 4-5 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் தான் இருக்குது. அதுவும் கடந்த 2 நாளாக அலைச்சல் செலவுகள்லாம் இருக்குது. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியம் அழகு நல்லா இருக்குங்க. மனசில் இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு சேருங்க. பெரிய பொறுப்பு, பெரிய பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வருங்க. இதுக்குத்தான் நான் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன், இப்போ தான் அது நடந்திருக்குது, ஆனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் இன்னைக்கு ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில முக்கிய விஷயங்களை பேசுவீங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு. வியாபாரம் விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. சிலர் புது பொறுப்புகளையும் புது பதவிகளையும் ஏற்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒரு படி உயர்ந்து கொண்டே போகுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. விஐபிகள் ஒரு சிலருக்கு நீங்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சின்ன வயசில் நாம் பென்சிலால் எழுதுகிறோம். ஏன்னா தவறுகள் நடந்ததுன்னா அதை திருத்தி கொள்வதற்காக. ஆனால் கொஞ்சம் பெரியவங்க ஆன உடனேயே பேனாவால் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். ஏன்னா தவறுகள் வராமல் பார்த்துக்கிறதுக்காக. ஆமாங்க, தவறு சின்னதாக இருக்கும்போதே அதை திருத்திக்கிட்டு தன்னுடைய பாதையை நேர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 9:35 உங்கள் ராசி
ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால வேலை சுமையை ரொம்ப இழுத்து போட்டுக்காதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பார்க்க கற்றுங்க. காலையில் 9:35 மதியம் 2:56 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்காரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, அதான் மதியம் 2:56 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொண்டாட்டம் தான். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. யாருக்கும் அனாவசிய வாக்குறுதியெல்லாம் தர வேண்டாங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது சண்டை சச்சரவு வரும். பெருசுப்படுத்திக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் யாருக்கும் தர வேண்டாம். உத்தியோகத்தில் யார்கிட்டையும் நியாயம் பேசிக்கிட்டு எதிர்த்து பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுடன் லேசாக நீங்கள் சிரித்து பேசுனீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் தரக்கூடிய நாளாக இருந்தாலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.